ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரையுலகம், இந்திய திரையுலகம் மட்டும் கிடையாது, உலக சினிமாவே கொண்டாடப்படக்கூடிய ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய 75வது பிறந்த நாள் அப்படின்றத இன்னைக்கு கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திரையுலகம் இருக்கு இல்லையா, அதுலேயும் அவருடைய 50வது ஆண்டு விழா அப்படின்றதையும் மிகச்சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லணும். ஸோ தலைவருக்கு முன்னாடி தமிழ் சினிமா, தலைவருக்கு அப்புறமா வந்துட்டு தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல மாற்றங்களை பண்ண ஒரு மனுஷன் தான் ரஜினிகாந்த் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி தொடர்ந்து வந்துட்டு பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ கிடையாது, 10-20 வருஷமாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசப்பட்ட காலத்துல இருந்து ஒன்று பேசப்பட்டவங்க ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க, இல்லைன்னா பேசப்பட்டவங்க சினிமாவில் இருக்கக்கூடிய இடமே தெரியாம போயிடுவாங்க. ஆனா இவர் மட்டும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்டத்தோடையும் அந்த பட்டத்துக்கான தகுதியோடையும் இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரஜினிகாந்த் அவர்களை பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றதான் பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை அப்பப்போ அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ பலருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ரஜினி அவர்கள் 16 வயதிலே திரைப்படம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா தான் இன்ட்ரடியூஸ் ஆனாரு அப்படின்றது நம்மள பலருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவருடைய சம்பளம் வந்துட்டு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாயிலிருந்து 200 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஆனா தன்னுடைய முதல் படத்துக்காக ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் வாங்கின சம்பளம் வெறும் 2500 ரூபாய் தான். அதுலயும் 2500 ரூபாய் பேசி 500 ரூபாய் நான் தரவே இல்லை, இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த 500 ரூபாய் இன்னும் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாருன்னு சொல்லிட்டு பாரதி ராஜாவே ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ 2500 ரூபாய் ஆரம்பிச்சு இன்னைக்கு 200 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அது அவருடைய அதிர்ஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி கடின உழைப்பு, எஃபர்ட், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கன்சிஸ்டன்சி இருக்கையா இன்னைய வரைக்கும் யாராலையும் பீட் பண்ண இல்லை, கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு வந்துட்டு கன்சிஸ்டண்டா வந்துட்டு பார்த்தோம்னா சினிமாவை காதலிக்கக்கூடிய ஒருத்தர் தான் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் எக்கச்சக்கமான படங்கள் அப்படின்றதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு 10 படம், 11 படம், 20 படம் அப்படின்னு சொல்லிட்டு 1978 மட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ், கன்னடம் இந்த மாதிரி வந்துட்டு ஓவராலா 21 படங்கள்ல நடிச்சிருந்தாரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 1995 ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு, இனிமேல் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 95 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவங்க செம்ம பீக்ல இருந்த டைம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருந்த டைம்லையுமே வந்துட்டு பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி 1995 வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்றது தான் ரஜினிகாந்த் அவருடைய அளவுகோலாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சில நேரங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு படம், 2-3 வருஷம் கேப் கழிச்சு சந்திரமுகி மாதிரி ஒரு படம் அப்படின்றதெல்லாம் கொடுப்பாரே தவிர ஒரு வருஷத்துல இந்த 2 படம் அப்படின்ற பேச்சு அதுக்கப்புறமா ரஜினி அவருடைய கெரியர்ல இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மூணாவது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஆளு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்கிரிப்ட் சொல்லும் போது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டவுட்ஸ் கேட்க முடியுமோ, அதாவது அவருக்கு புரியுற வரைக்கும் வந்துட்டு அந்த டைரக்டர் கிட்ட தோண்டி வந்துட்டு டவுட்ஸ் அப்படின்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஓகே இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சீல் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா டைரக்டரை தொந்தரவு பண்றது, இல்லைன்னா இது அப்படி இது இப்படி கதையை மாற்றணும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமுமே அவருக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பீஸ்ட் திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா வந்துட்டு நெல்சன் அவர்கள் மேல எக்கச்சக்கமான நெகட்டிவ் விமர்சனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்தப்ப கூட அதெல்லாம் கிடையாது, சப்ஜெக்ட் தோக்கலாம் ஆனா டைரக்டர் தோக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படத்தை நெல்சன் கொடுக்கறதுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல இருந்து அவர் டைரக்டர்ஸை எவ்வளவு மதிக்கிறாரு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்தநாள், அதாவது 12/12 இன்னைக்கு 75வது பிறந்தநாள் அப்படின்றத கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு டைம் கூட அவருடைய பிறந்தநாள் சமயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அவரை சந்திக்க வரக்கூடிய ரசிகர்களை ரஜினிகாந்த் சந்திச்சதில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணமா ரஜினிகாந்த் அவருடைய சைட்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா, நான் சந்திக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா தலைவர் வெளியே வருவாரு,
இன்னைக்கு நம்ம கூட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு ஊர்கள்லேருந்து பணத்தை செலவு பண்ணிட்டு வேன் பிடிச்சி பஸ் பிடிச்சலாம் வருவாங்க. அப்படி வரதுனால அவங்களுக்கு காசு வேஸ்ட் ஆகுது. அப்படி பல பேர் வந்தாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் ரொம்ப நிறைய இருக்கு. அதனால வந்துட்டு பார்த்தோம்னா மோஸ்ட்லி அவருடைய பர்த்டே அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கவே மாட்டார். ஒன்று பெங்களூருக்கு போயிடுவார், அப்படி இல்லை அப்படின்னா அவர் வெவ்வேறு இடங்கள், அதாவது இமயமலை மாதிரியான இடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அவருடைய பர்த்டேவை ரொம்ப அமைதியா செலிப்ரேட் பண்ணுவார். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரஜினிகாந்த் அவர்கள் பழச மறக்காதவர் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டம் இருக்கு இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி ராவா பஸ் கண்டக்டரா இருந்தப்போ வந்துட்டு அவர்கிட்ட யார் யாரெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம அவருக்கு ஹெல்ப் அப்படின்றத பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சொந்த வீடு அப்படின்றத கட்டி கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா அவருடைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவங்க, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தை வந்துட்டு விநியோகிஸ்தர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கினவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஏற்படுது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ஈடு செய்யறதுக்காக மேபி ஒரு படமோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நஷ்ட ஈடு மாதிரி ஏதாவது பணமோ கொடுக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்றது இண்டஸ்ட்ரியில ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஆக்டரா வந்துட்டு என்னதான் ரொம்ப பெரிய அளவுல ஒரு கொடி அப்படின்றத நாட்டி இருந்தாலும் அவருடைய 2 படங்களுடைய தோல்வி அப்படின்றது வரைக்குமே அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுல முதல் படம் ஸ்ரீ ராகவேந்திரா, 2வது பாபா. ஏன்னா இந்த 2 திரைப்படமுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆசையினாலையும் அவர் சொல்லியும் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று கேபி பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்காகவும், இன்னொன்று பாபா திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்கள் சொந்தமாகவே தயாரித்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 படமுமே பெரும் அளவில் நஷ்டப்பட்ட போதும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் விநியோகிஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய அமௌண்ட் அப்படின்றத கொடுத்து அழகு பார்த்தவர் தான் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நண்பர்களை அவர் இவ்வளவு உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் ஒவ்வொரு மேடைகளிலுமே மறக்காம சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ரஜினிகாந்த். ஸோ அரசியல் அப்படின்றதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராம போனதுனால ஒரு சில நெகட்டிவ் விமர்சனங்கள் அப்படின்றது அவர் மேல வைக்கப்பட்டாலும் அவரை ட்ரோல் இந்த மாதிரிலாம் பண்ணாலும் கூட ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா இருக்கு இல்லையா, அங்க அசைக்க முடியாத சிம்மாசனம் அப்படின்றத போட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட தொகுப்பு தான். இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கு. பட் அதை நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் பத்தாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ யாருக்கும் தெரியாத ரஜினி அவர்களை பற்றின ஏதாவது ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.